ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டேர்ம் 3யோட டூ யூ நோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டூ யூ நோ என்னன்னு பார்த்தீங்கன்னா the directive property of magnets has been used for centuries to find direction. ஸோ மேக்னட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த டைரக்ஷன். ஸோ செஞ்சுரிஸ் கணக்காக வந்து நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் 800 years ago சைனீஸ் டிஸ்கவர்ட் அ லார்ட் ஸ்டோன். ஸோ இந்த லார்ட் ஸ்டோன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சஸ்பெண்ட் த டைரக்ஷன்ஸ் அண்ட் இட் ஸ்டாப்ஸ் இன் த நார்த் சவுத் டைரக்ஷன். நார்த் டு சவுத் இப்போ எந்த பக்கம் ஃபேஸாக இருக்கோ அந்த ஃபேஸில் வந்து அது ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் சைனீஸ் யூஸ்டு திஸ் லார்ட் ஸ்டோன் டு ஃபைண்ட் direction. The navigators of that country used to keep a piece of lodestone suspended in their boat, and during a storm or mist they used the lodestone to locate direction. ஸோ அந்த lodestone மூலயமா அவங்க வந்து நார்த் டு சவுத் டைரக்ஷனை வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட நேவிகேஷன் டைம் பீரியடில் சைனீஸ் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க 800 years ago இருந்தே. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டூ யூ நோ. Magnets lost their properties when they are placed near cell phone, computer and DVDs. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் கிட்ட மேக்னெட்டை பிளேஸ் பண்ணும் போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அது வந்து லூஸ் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் டூ யூ நோ என்னன்னா வாட்டர் வைல் பாசிங் த்ரூ லேயர்ஸ் ஆஃப் சாயில் dissolves salts and minerals டு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட். ஸோ ஒரு தண்ணி வந்து நம்மளோட எர்த் லேயரில் அப்சர்வ் ஆகும் போது அது சாயிலில் ஆட்டோமேட்டிக்காக அது அப்சர்வ் ஆகி வரும்போது அதோட சால்ட் கண்டென்ட்டும் மினரல் கண்டென்ட்டையும் அந்த சாயில் லேயர்லேயே அது வந்து டிசால்வ் பண்ணிட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் சால்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஹவ் பீன் டெபாசிட்டட் இன் சீஸ் அண்ட் ஓஷன்ஸ் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ஆர் ஸ்டில் பீயிங் டெபாசிட்டட். இன்னமும் வந்து சீஸ்லேயும் ஓஷன்லேயும் இந்த சால்ட் அண்ட் மினரல்ஸ் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்போனா வாட்டர் வந்து சாயில் லேயரில் பாஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சால்ட் கண்டென்ட்டையும் மினரல் கண்டென்ட்டையும் அது டெபாசிட் பண்ணிட்டு போயிடுது. ஸோ இன் அடிஷன் த ஓஷனிக் வல்கானோஸ் விச் ஆர் ப்ரெசன்ட் இன்சைட் ஆல்சோ ஆட் சால்ட். ஸோ ஓஷனில் இருக்கிற அந்த வல்கானோஸ்லேயுமே வந்து இந்த சால்ட் கண்டென்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. வாட்டர் வித் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் dissolved solids இஸ் நாட் potable or suitable ஃபார் ட்ரிங்கிங். நமக்கு நார்மலாகவே தெரியும் நம்மளால வாட்டரை என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா குடிக்க முடியாது, ஏன்னா அதில் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். சச் வாட்டர் விச் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங், அதில் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த வாட்டரோட நேமை நம்ம என்னன்னு சொல்லணும்னா சலைன் வாட்டர். ஸோ சலைன் வாட்டர் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். வாட்டர் ஃப்ரீஸ் அட் 0 degree Celsius அட் நார்மல் ப்ரெஷர். நார்மலான அழுத்தம் அந்த வாட்டரில் இருக்கும் போது 0 degree Celsiusல வாட்டர் ஃப்ரீஸ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு டூ யூ நோவில் நம்ம பார்த்துருப்போம். -0க்கு கீழே பிலோவில் போயிட்டே இருந்துச்சுன்னா மைனஸில் போகும். மைனஸில் போச்சுன்னா அது இருக்கிற நார்மல் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விடவும் இன்னும் லோ ஆகிட்டே போகுதுன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் நார்மல் ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னன்னா 0 degree Celsius. வேர்ல்டு வாட்டர் டே வந்து March 22 செலிப்ரேட் பண்ணுறாங்க. எவ்ரி March 22 is celebrated as World Water Day. It is also an important do you know. And here we know Himalaya is an abode of snow. நிறைய பனியாலேயே உருவாகியிருக்குன்னு தெரியும். ஸோ இந்த ஹிமாலயாவில் பார்த்தோன்னா ஐஸ் கேப்ஸ், ஐஸ்பர்க்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 of Asian largest river flow from ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸில் தான் வந்து ஏஷியா காண்டினென்ட்லேயே இருக்கிற முதல் 10 நதிகள் வந்து பாயுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மோர் தேன் 1 billion பீப்புள்ஸ் லைவ்லிஹுட் டிபெண்ட் ஆன் தீஸ் ரிவர்ஸ். அந்த வர நதிகள் மூலயமா நிறைய பேரோட வாழ்வாதாரமும் அதில் அடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹிமாலயாவிலேருந்து பாஸ் ஆகிற அந்த ரிவர்ஸ் மூலயமா நிறைய பேரோட வாழ்வாதாரம் அடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன்றும் இல்லை, நார்மலாக வந்து நிறைய கோல்ட் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து என்ன பண்ணோன்னா லேக்ஸ்லேயும் பாண்ட்ஸ்லேயும் ஃப்ரோசன் ஸ்டேட்டுக்கு மாறிடும். அப்போ வந்து அது வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து அந்த அனிமல்ஸ்க்கு கொடுக்காது. ஏன்னா மேலே இருக்கிற சர்ஃபேஸ் லேயர் தான் வந்து அதுக்கு ஃப்ரோசன் ஸ்டேட்டாக இருக்கும், உள்ள வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அது வந்து ப்ரொடெக்டிவாக ஃபீல் பண்ணும். ஸோ அதனால் அதுக்கு எந்த ஒரு டேஞ்சரும் அக்கர் ஆகாது. ஸோ ஹீட்டை வந்து அதுக்கு ரெசிஸ்ட் பண்ணி வச்சுக்கும் அந்த இருக்கிற மேலே ப்ரொடெக்டிவ் கோட்டாக இருக்கிற அந்த ஃப்ரோசன் ஸ்டேட் லேயர். தென் நெக்ஸ்ட்
வாட்டர் இஸ் மெஷர்ட் இன் லிட்டர்ஸ் அண்ட் மில்லி லிட்டர்ஸ். நமக்கு தெரியும் லிக்விட் ஐட்டம் வந்து லிட்டர் அண்ட் மில்லி லிட்டரில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோன்னு. ஹியர் கலோன் இஸ் ஆல்சோ அ மெஷர் ஆஃப் வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ். வால்யூம் ஆஃப் லிக்விட் இஸ் மெஷர்ட் இன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கலோன்னு எழுதலாம். 1 gallon இஸ் ஈக்குவல் டு 3.785 லிட்டர்ஸ். ஸோ 1 gallon எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 3.785 லிட்டர்ஸ். வாட்டர் லெவல் அண்ட் ரிசர்வாயர்ஸ் அது வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்சி பை ஃபீட். வாட்டர் ரிலீஸ்டு ஃப்ரம் டேம்ஸ்லேருந்து வர அந்த வாட்டர் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா கியூசெக், அதாவது கியூபிக் ஃபீட் பை செகண்ட். கூவம் இஸ் a estuary. So கூவம் is also considered as one of the estuaries. Estuaries are wetlands meet the sea. Wetlands which meet the sea is called as estuaries. So கூவம் is considered as estuary. Where water bodies meets the sea, it is the combination of fresh water from land meeting the salty sea water. Estuaries are home to unique plants and animals species. ஸோ இந்த எஸ்டூரிஸ் கிட்ட நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் சர்வைவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. தென் இது வந்து நம்ம லேண்ட்லேருந்து வர அந்த ஃப்ரெஷ் வாட்டரை சால்ட்டி சீ வாட்டர் கூட கம்பைன் பண்ணுற மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறத எஸ்டூரிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ கூவம் இஸ் கன்சிடர்ட் அஸ் எஸ்டூரி. ஸ்வாம்ப்ஸ் ஆர் வெட்லேண்ட்ஸ் தட் ஆர் ஃபாரஸ்டட். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் எஸ்டூரிஸ் ஆல்சோ ஆ wetland which meets the sea. இது வந்து swamps are wetlands that are forested and they also go alongs with the ரிவர் ஷோஸ். ரிவரோட ஷோஸ் வழியாக அதோட அது பாதையிலே தான் இருக்கும். அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த சதுப்பு நிலம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்வாம்ப்ஸ் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர் ஆர் sea water. So swamps are important for producing fresh water and oxygen to all living organisms, all life. ஓகேவா. ஸோ ஹியர் 3 இடத்துல வந்து நம்ம சொல்லுவோம். ஒன்று பிச்சாவரம் மேங்க்ரூவ் சிதம்பரம் அண்ட் முத்துப்பெட் மேங்க்ரூவ் வெட்லேண்ட் அண்ட் பள்ளிக்கரணை wetland in Chennai and Sembarambakkam in Kanjipuram. These are the examples which are present in Tamil Nadu. So நம்ம இங்கே என்ன சொல்லணும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சாவரம், then next Muthupet mangrove and Chembarabakam. So these are all the major swamps which are present in Tamil Nadu. ஸோ இந்த டூயினோவில் பார்த்தீங்கன்னா ஆனியன் நம்ம நார்மலாக கட் பண்ணும் போது நம்மளோட கண்ணில் டியர்ஸ் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற கெமிக்கல் வந்து இரிட்டேஷனை வந்து நம்மளோட கண்ணில் உருவாக்கும். ஸோ அந்த கட் பண்ணும் போது அந்த வாட்டர் கண்டென்ட் அந்த ஆனியனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது எவாப்ரேட் ஆகி நம்ம கண்ணில் படும் போது அது நமக்கு இரிட்டேஷன் ஃபீலை கொடுக்கும். என்ன கெமிக்கல்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபெனதைல் எஸ் ஆக்சைடு. Then earthworm take organic waste as food and produce composite castings. ஸோ நமக்கு தெரியும் earthworms வந்து நம்ம லேண்டில் இருக்கிற ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அது மறுபடியும் நமக்கு அது ஒரு காம்போசிட் வேஸ்ட்டாக நமக்கு மறுபடியும் அது கிடைக்கும். ஸோ earthworms are known as farmers friend. ஸோ அது வந்து நமக்கு என்னவா யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட். ஏன் அதை ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற இந்த சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் எல்லாத்தையுமே இது வந்து இன்டேக் பண்ணிவிட்டு நம்மளோட செடியை வந்து அது காப்பாற்றி கொடுக்கும். ஸோ வி ஆர் சேயிங் earthworm are known as farmers friend. which insect is called as farmers friendsன்னு கேட்டாங்க அப்படின்னா we can say earthworm. In 1824 Josephine Astin invented Portland cement. Why it is named as Portland cement ன்னு பார்த்தீங்கன்னா it was found in Portland, England. ஸோ இந்த ஹை குவாலிட்டி ஆஃப் பில்டிங் ஸ்டோன்ஸ் வந்து இந்த போர்ட்லேண்ட் சிமெண்ட் மூலயமா அதை பில்ட் பண்ணுறதால இட் இஸ் கால்ட் அஸ் போர்ட்லேண்ட் சிமெண்ட். அண்ட் ஜோசப் ஆஸ்டின் has invented this Portland cement. ஸோ இது எது மூலயமா உருவாக்குறாங்கன்னா by burning the finely ground chalk and clay in a kiln. ஸோ இது மூலயமா தான் வந்து போர்ட்லேண்ட் சிமெண்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. தென் 12th do you know என்னன்னா aquarium. Aquarium is nothing but is a place in which fish and other water creatures and plants are maintained. ஸோ அக்வாரியமில் வந்து ஃபிஷ் அண்ட் வாட்டர் ரிலேட்டடாக இருக்கிற கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எய்தர் த்ரூ an aquarium can be a small tank or a large building with one or more larger tanks. ஸோ நெக்ஸ்ட் அதிலே பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இஸ்
டெராரியம். ஸோ டெராரியம் அப்படின்னா என்னன்னா இந்த பிளேஸ் விச் லைவ் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஆர் கெப்ட். அங்கே எப்படி வந்து ஃபிஷ்ஷஸும் வாட்டர் கிரியேச்சர்ஸும் வச்சுருந்தோமோ அதே மாதிரி இதில் வந்து அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ், அதாவது லைவ் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டெராரியம் அண்ட் அக்வாரியம். ஸோ இதுக்கப்புறம் வர மற்ற டூ யூ நோஸை வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.